வணக்கம். இன்னைக்கு கோல்ட், சில்வர், க்ரூட் ஆயில் அண்ட் டிஎக்ஸ் உடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்க. அப்பதான் நாங்கள் வீடியோஸ் போட்டோன்னே நோட்டிஃபிகேஷன் வரும். நாளைக்கு நம்மளுடைய லைவ் மீட் மதியம் 3 மணிக்கு இருக்கு. இதே யூடியூப் சேனல்ல நடக்கும். 3 to 4 மணி வரைக்கும் நடக்கும். 86வது வாரம் நடக்குது. ஸோ இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கலந்துக்கலாம். இதோடைய லிங்க் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல மார்னிங் ஒரு 10 o'clock நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அது அந்த லிங்க் மூலிமா நீங்கள் வரலாம். அல்லது சேம் இதே யூடியூப்ல ஒரு 3 o'clock வந்தீங்க அப்படின்னா லைவ் ஓடிட்டு இருக்கும். ஸோ அதில் உங்களுடைய டவுட்ஸ் என்னென்ன இருக்கோ நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நம்ம அங்கே டிஸ்கஷன் பண்ணுவோம். டெக்னிக்கலாக என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை பற்றி பேசலாம். ஸோ நேற்று மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ நெகட்டிவாக வந்துச்சு எக்ஸ்பெக்டேஷனோட. பட் மார்க்கெட் வந்து அதுக்கு பெரிய லெவலில் ரியாக்ட் ஆகலை. அதுதான் உண்மை. டிஎக்ஸ்விக்கு வந்து இது வந்து ஒரு நெகட்டிவான நியூஸ் தான். பட் மார்க்கெட் மூவ் ஆகலை, மேலே போயிட்டு இருக்கான். ஓகேங்களா. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னா இசிபி பிரசிடென்டோடைய நியூஸும் அதுக்கப்புறம் ஃபெட் சேரோடைய பாவலுடைய ஸ்பீச் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே 7 மணிக்கு வருது. 7:30 மணிக்கு தான் நமக்கு ஜாப் ஓப்பனிங் இருக்கு. ஸோ இந்த ஜாப் ஓப்பனிங்ல வந்து டேட்டா பாசிட்டிவா வந்தா கூட இந்த ஸ்பீச்சில் அவங்க என்ன இம்பாக்ட் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஐஎஸ்எம் சர்வீஸ் இருக்கும். கண்டிப்பா ஐஎஸ்எம் சர்வீஸ் பிஎம்ஐக்கு மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா. ஸோ நேற்று நடந்த நியூஸ் டேட்டா அப்படிங்கிறது நெகட்டிவ் தான். பட் மார்க்கெட் கீழே வரல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் பல முறை இந்த மாதிரி தான் டேட்டாக்கும் அதோடைய மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ என்னதான் டேட்டா வந்தாலும் ட்ரேடர்ஸ் உள்ள வந்து என்ன பக்கம் அதிகமாக பஞ்ச் பண்ணுறாங்களோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு நேற்று வந்த டேட்டாவும் ஒரு உதாரணம். ஓகே, இந்த டேட்டாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ப்ளஸ் மார்க்கெட்டோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா. இந்த வீக்குடைய ஃப்ரைடே எண்டு நமக்கு வந்து நான் ஃபார்ம் பேரோல இருக்கு. ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம். இந்த வாரத்தில் வரக்கூடிய எல்லா நியூஸுமே ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங், ஜாப் ஓப்பனிங், ஐஎஸ்எம் சர்வீஸ், எஃப்ஓஎம்சி மினிட்ஸில் அவங்க கொடுக்கக்கூடிய டேட்டாஸ், இது எல்லாமே நமக்கு நான் ஃபார்ம் பேரோலில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஎக்ஸ் உடைய சார்ட் பார்த்தலாம். டிஎக்ஸ்வி சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டிங் வந்து அப்சைடில் தாங்க இருக்கு. பட் இந்த ட்ரெண்டை வந்து நம்ம அப்படியே நார்மலாக ஒரு நல்ல ஸ்ட்ராங் பை ட்ரெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு லேசியான ட்ரெண்ட் தான். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அப்படியே ஏறிட்டு தான் இருக்கலாம். பட் அந்த ஸ்லோ டவுனை நீங்கள் இங்கே பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் ரைஸ் அண்ட் ட்ராப் வந்ததுக்கு அப்புறம் ஆஃப்டர் திஸ் இந்த ஹைக்கு அப்புறம் இறங்குறான், ஏறுறான், இறங்குறான், ஏறுறான், இறங்குறான், ஏறுறான். அப்போ இந்த இடம் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவான ரைஸ் மூவ்மெண்ட்டாக மார்க்கெட்டில் வருது. ஸோ நேற்று வந்த டேட்டாக்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஒன்றுமே பண்ணலை. அதான் உண்மை. ப்ரைஸ் வந்து டக்குன்னு ஒரு ஃப்ளாஷ் மட்டும் கொடுத்துட்டு தென் திருப்பி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மார்க்கெட்டில் இப்போ இந்த இடத்துல வந்து டிஎக்ஸ்ஒய் கொஞ்சம் வீக் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கி வச்சுக்கலாம். ஆல்மோஸ்ட் இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது பிரேக் ஆகும்போது நமக்கு மார்க்கெட் டவுன் ஆக சான்சஸ் இருக்கும்னு அர்த்தம். ஸோ இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இதுவும் நம்ம என்ன பண்ணலாம், இப்படி கொஞ்சம் நெருக்கி டாப்ஸை கொண்டு வந்து வச்சுக்கலாம். இப்படியும் வைக்கலாம் அல்லது நம்ம இப்படியும் வைக்கலாம். அப்போ ப்ரைஸ் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து கம்ப்ரஷ் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. ஆக்சுவலாக இந்த ஹை வரைக்குமே வைக்கணும். இந்த இடத்துல கொஞ்சம் அலைன்மெண்ட் ஆகும் மார்க்கெட்டோடைய ஃப்ளோஸை பொறுத்து. ஸோ இப்போ ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் இந்த டாப்புக்கு மேலே இன்னைக்கு வரக்கூடிய நியூஸில் டக்குன்னு மேலே போயிட்டு மார்க்கெட் திரும்பி ரிஜெக்ஷன் இந்த இடத்துல நடந்தது அப்படின்னா இது டிஎக்ஸ்ஒய்க்கு ஒரு நெகட்டிவாக இருக்கும். ஸோ வரக்கூடிய டேட்டாக்கு கண்டிப்பாக மார்க்கெட் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வர ஆரம்பிப்பான். வந்தாலும் இந்த சப்போர்ட் லைன் நமக்கு பிரேக் ஆகாமல் டிஎக்ஸ்ஒய் வீக் ஆகாது. இன்னைக்கும் நாளைக்கும் வரக்கூடிய நியூஸ்ல டிஎக்ஸ்ஒய் பிரேக் அவுட் நடந்துட்டான் அப்படின்னா மார்க்கெட் கீழே இருக்கக்கூடிய இந்த திருப்பி இந்த சப்போர்ட் லெவலுக்கு மார்க்கெட் வர ஆரம்பிச்சிருவான். அப்போ டிஎக்ஸ்ஒய் நான் ஃபார்ம் பேரோலுக்குள்ள இந்த இடத்துக்கு மார்க்கெட் வரணும் அல்லது நான் ஃபார்ம் பேரோலுக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பாக அமையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம கெஸ் பண்ணலாம் மார்க்கெட் இந்த இடத்துல வரும்பொழுது ஒரு 106.3க்கு மேலே ப்ரைஸ் போயிட்டு ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் யூஎஸ் ஆயில். ஸோ யூஎஸ் ஆயில் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் வந்து
இந்த டாப், அதாவது வீக்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல போயிட்டு இருக்கான். ஸோ ட்ரையாங்கிளுடைய டாப்புக்கு பிரைஸ் வந்து சேர்ந்துட்டான் 84. கொஞ்சம் கீழே இறங்கியிருந்தா நம்ம பை எடுக்கலாம் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தா, இப்போ வந்து டாப் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த டச் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ பிரைஸ் ஆல்மோஸ்ட் இங்கே ரீச் ஆகும்போது அப்படிங்கும்போது நமக்கு கண்டிப்பாக பிரைஸ் வந்து ஒரு கரெக்ஷன் ஆகி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இன்னமும் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் தான் யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ கிளியராக பிரேக் அவுட் நடக்குதோ அப்போ நமக்கு ப்ரைஸ் வந்து கீழே வரதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ பிரேக் அண்ட் ரிட்டஸ்ட் அப்போ நீங்கள் செல் போகலாம். ஸோ இங்கே இருக்க ஒரு ஷார்ட் டேர்ம் பையிங்காக இருந்தால் கூட இங்கேருந்து நம்ம ஒன்று இங்கேருந்து பை போயிருக்கணும். இங்கெல்லாம் போனோம் அப்படின்னம்னா இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் பை தான். ஸோ இங்கே நடக்கக்கூடிய கரெக்ஷன் செல் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல டீப்பாக 76 ஆர் 77 வரைக்கும் மார்க்கெட் இறங்குறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கே செட்டப் கிடைத்தால் மட்டும் செல் போங்க, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி செல் போக ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் சில்வர். ஸோ சில்வர் பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் போய் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா இந்த ட்ராப் மார்க்கெட்டில் அப்படியே மெதுவாக கீழே வந்துட்டு இருக்கான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் இருக்கான். அதாவது எப்பயுமே ஒரு சேனலுடைய இந்த டாப் பார்ட் அப்படிங்கிறது வந்து பை சைடும் டவுன் சைடு வந்து நமக்கு செல் சைடும் மார்க்கெட்டில் வச்சுருப்போம். ஸோ இங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுத்தவன் இப்போ போய் மிடில் நின்றுட்டு இருக்கான். மிடில் மார்க்கெட் ஸ்டக் ஆகி நிற்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது இப்போ ஒரு 4 ஹவருக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா சில்வர் பொறுத்த வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளே இருக்கலாம். கண்டிப்பாக மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு இப்போ ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். மேலே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் ப்ரைஸ் போய் இந்த சேனலை கம்ப்ளீட் பண்ணும். 30 வரைக்குமாவது மினிமம் போனால் நமக்கு ஒரு நல்ல செல் சான்சஸ் நம்ம எடுக்கலாம். ஸோ இன்னைக்கு வரக்கூடிய நியூஸஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஷார்ட் ஃபால் சின்னதாக கோல்டு நல்லா இறங்கும், சில்வர் கொஞ்சம் கம்மியாக இறங்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி அது தவறாக கூட வரலாம். ஸோ பார்ப்போம் மார்க்கெட்டுடைய நியூஸ் அந்த ஸ்பீச்சஸ் பேஸ் பண்ணி. ஸோ கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போக சான்சஸ் இருக்கும். ஸோ ஒருவேளை கீழே வந்தால் 29க்கு கீழே வந்து ஏதாவது மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் கிடைத்தால் மட்டும் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை பண்ணுங்க. இல்லைன்னா மேலே போனால் இந்த இடத்துல நம்ம செல் பண்ணுங்க. டைரக்டா இங்கிருந்தே பை ஆச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. வெயிட் பண்ணி தான் நம்ம என்ட்ரிக்குள்ளே போகணும். நெக்ஸ்ட் கோல்டு. ஸோ கோல்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரைஸ் பாருங்க, நேற்று நமக்கு வந்து வெள்ளிக்கிழமை நேற்று மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு, இன்னைக்கு மார்க்கெட் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகிடுக்கிறது நல்லா கிளியராக தெரியும். ஹைஸ் அண்ட் லோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் ஆகிடுக்கு மார்க்கெட்டில். இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு ஸ்ட்ரக் கிளியராக இருக்கு. அப்போ இங்கே போய் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாட்டுவீங்க. ஓகே, இப்பவுமே மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்கான செல்லிங் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை அவங்க கம்ப்ளீட் பண்ணி இன்னும் கூட மார்க்கெட் மேலே போகலாம் 45லேருந்து 50 வரைக்கும். ஒருவேளை ப்ரைஸ் கீழே இறங்கினால் கோல்டுக்கு கிட்டத்தட்ட 2315லேருந்து 2308க்குள்ள ப்ரைஸ் வந்து சப்போர்ட் எடுத்தால் அந்த சப்போர்ட்ல நம்ம கன்ஃபார்ம் ஒரு பையிங் கிடைச்சா பை எடுக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதை திருப்பி 45-50 வரைக்கும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளியரான வியூவாக இருக்காது. ஒரு 1 ஹவரில் நான் அந்த மார்க்கெட்டை காட்டுறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான மார்க்கெட். ஓகே, ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு மார்க்கெட். இந்த காம்ப்ளெக்ஸ் தான் இப்போ கிரியேட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஒரு இன்வர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஒரு வாய்ப்பு, ரைட்? ஸோ இப்போ ப்ரைஸ் வந்துட்டு இப்போ மேலே நிற்கிறான். ஓகே, ஸோ இப்போ கீழே வரும்பொழுது ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா இங்கே கொஞ்சம் ஸ்பைக்ஸ் அடிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இடங்கள்ல ப்ரைஸ் கீழே உடைச்சோடனே இந்த ரேஞ்சை உடைக்கிறாங்க. இப்போ அப்படி வச்சுக்கோங்க, இந்த ரேஞ்சை உடைச்சோடனே மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும்போது இங்கே பை கிடைச்சா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பை ட்ரை பண்ணோம்னா திருப்பி இந்த டாப்புக்கு போயிட்டு ப்ரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 2315லேருந்து 2308 அப்படிங்கிறது ஒரு நல்ல பையிங் ஏரியாவாக கோல்டில் இப்போ இருக்கும். இந்த ரேஞ்ச், ஓகே, இந்த ரேஞ்சை வந்து நீங்கள் ஃப்ளாட் ரேஞ்சாகவும் வைக்கலாம். இந்த ஷோல்டரை வந்து நீங்கள் ஃப்ளாட் ஷோல்டராகவும் வைக்கலாம், அல்லது இப்படி ஃப்ளாட்டாகவும் வைக்கலாம், அல்லது கொஞ்சம் இப்படி இறக்கியும் வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் ஒரு வேளை இங்கே கீழே வந்து பிரேக் ஆனால், ஓகே, இது ஆல்மோஸ்ட் ஒரு 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 ட்ரையாங்கிள் தான், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ப்ரைஸ் அரௌண்ட் திஸ் ஏரியா வந்துட்டு ப்ரைஸ் இங்கேருந்து அப்படி மேலே போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்சை ஃபேக் பிரேக் கொடுத்துட்டு போகலாம். ஒருவேளை ஸ்ட்ராங் புல் ஃபார்ம் வந்துருச்சு மார்க்கெட்டில், வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு, புல் இல்லை பேர் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகும் போதெல்லாம் நம்ம செல் ட்ரைக்கு ரெடி ஆகிட வேண்டியதான். ஸோ 2 கிரைடீரியா தான். இந்த ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மல்டிபிள் ஸ்டாப்ஸ் கிட் ஆக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இங்கே கீழே வர மாதிரி இருக்கான் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ போய் ஒரு செல் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு மார்க்கெட் திருப்பி இந்த ரேஞ்சுடைய டாப்புக்குள்ளே போக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு. கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு சின்னதாக மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போக சான்சஸ் இருக்குமா அப்படின்னா ஹை சான்சஸ் மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ இங்கே லைட்டாக பிரேக் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போக வாய்ப்புகள்
இருக்கும். அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னா வெயிட் பண்ணி இன்னைக்கு வரக்கூடிய ஸ்பீச்சும் நியூஸஸும் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி எடுக்கணும்னா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கங்க. எதுவுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி எடுக்காதீங்க. ஸோ நாளைக்கு லைவ் மீட்டில் கலந்து இன்னும் நம்ம கோல்டுடைய ஃபுல் டெக்னிக்கல் வியூவை நம்ம அப்டேட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு ஸ்பீச்சஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட் இருக்கும். டாலர் இண்டெக்ஸில் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக கிடைச்சிருச்சு அப்படின்னா அப்போ இங்கே கோல்டு திருப்பி ஒரு ரைஸ் கொடுப்பான். அந்த ரைஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.